to Chennai Packers and Movers வழங்கும் கிலாடி ராணி தில்லோட வாணி. Powered by Gokul Santol, Kumaran Silks, Artica Gold Company and our associate sponsor Satyavan Mobile Phoneகள். அதாவது பாத்தீங்கன்னா இந்த புது வருஷம் பிறந்துச்சு. இந்த ஆங்கர், அதாவது என் கோ ஆங்கரோட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுப்பா. என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, காரு கேக்குறான், காலை சாப்பிடறதுக்கு பிரியாணி கேக்குறான், வந்து நில்றான்னா என்ட்ரி வந்து எனக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுங்க அப்பதான் வருவேன்றான். போன வருஷம் நான் கலாட்டா அவார்டு வாங்கிட்டேன், இந்த வருஷம் நான் ஆஸ்கர் அவார்டுக்கு ஸ்ட்ரைட்டா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு என்ட்ரி வந்து சும்மா அப்படியே அனல் பறக்கணும், தீ பொரியெல்லாம் அப்படி தெரிக்கணும் அப்படின்றாரு. ஒரு கோஹோஸ்டா நான் என்னோட கிரியேட்டிவிட்டியை யோசிச்சு ஒரு பில்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சித்துக்காக. கூப்பிட்டுலாமா? இதோ வந்து விட்டார் கவர்ச்சி மன்னன், கண்ணு தெரியாத ஆயாக்களுக்கு கண்ணன், தர்பாரில் பிறந்தவன், ஏசி பாரில் வளர்ந்தவன். தலைவர் சொன்னார் சும்மா கிளி, எங்க தலைவன் ஒரு பச்சை கிளி. பிராங்க் செய்வதில் சாகோ, எப்பதான் பண்ணுவான் நல்ல ஷோவோ. லெட்ஸ் வெல்கம் அண்ணன் சில்லாக்கிடும் சித்து. சும்மா கிளி. நான் ஒத்துக்கிறேன், நீங்க வந்துட்டு இந்த புது வருஷத்துல ஆஸ்கருக்கு டைரக்டா ட்ரை பண்றீங்க. எதுக்கு இங்க ஜூஸை குடிச்சு டம்ளர் தூக்கி எங்க செட்டுக்குள்ளே எறியறீங்க. இல்ல ஓரமா வச்சேன். இந்த செட்டனா ஒரு பூஜை ரூம், ஒரு கோயில் மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன். அப்ப நீ உள்ள வர வெளில போ. புதுசா ஏதாவது கண்டென்ட் இறக்கு. நீ ஃபுல்லா புதுசுதான். இப்போ நீ இறக்க சொல்ல வந்திய. இப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த காஸ்டியூம் சொன்னா உடனே காஸ்டியூமர் சண்டை கிழித்து Oh விடுவேன். my god. இந்த மண்டே சொன்னா உன்னோட மேக்கப் மேன சண்டை கிழித்து விடுவேன். yes. ஆனா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு மாதிரி இந்த சண்டைக்கெல்லாம் கூட்டு போவாங்கல சேவல் ஒண்ணு, அதுக்கு லைட்டா அடிச்சு விட்டு தான் கூட்டு போவானுங்க. அந்த மாதிரி மேல ஒரு கொண்டை, அழகா Dress சூப்பரா இருக்குது. எப்படி நீங்களே டிசைன் பண்ண சொன்னீங்க? No, I have my own costume designer. She is working for me day and night. போங்கு ஐயா போங்கு 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 சல்பி எங்க டி நகர்ல இந்த ஜாக்கெட் தச்சிருந்தா 100 ரூபாய் போட்டுப்பாங்களே ஒரு போர்டு, அங்க இருந்து கூட்டு வந்தியா? காஸ்டியூம் டிசைனர் மேம் பாருங்க, உங்க டி நகர்னு சொல்றான் இவன். ஓ பாண்டி சாரா? எங்க புடிச்சீங்க? ஏய் she is basically an she is பாத்தியா டக்குனு போய் வர மாட்டேங்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து US, கனடா அந்த மாதிரி இடங்கள்ல படிச்சு வந்திருக்காங்க காஸ்டியூம் டிசைன் பண்றதுக்கு. அப்படியே இங்க வந்தாங்க, அங்கே இருந்து தொலை வேண்டியது. ஏன்னா அவங்க சேவை எனக்கு தேவை. சரி ஓகே, புது வருஷம் வந்துருச்சு. புது வருஷத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். வருஷம் புதுசா வந்துருச்சு. ஸ்கிரிப்ட் ஏதாவது புதுசா வருமா, கண்டென்ட் ஏதாவது புதுசா வருமா? இரு வாள் வந்திருக்கானா பாக்குறேன். என்னதான் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆங்கர்ஸ் பலசா இருந்து, இந்த செட்டு பலசா இருந்து, கான்செப்ட் பலசா இருந்து, எல்லாமே பலசா இருந்தாலும் வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு பார்த்தா பலன்னு புதுசா 4 கில்லாடி ராணி வந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் பார்த்தா 4 கில்லாடி ராணி வந்திருக்காங்க. அவங்க டெஃபினட்டா வந்துட்டு இன்னைக்கு செட்டை வந்துட்டு பிரகாசமாக்க போறாங்க அப்படின்ற நம்பிக்கையோட லெட்ஸ் வெல்கம் our first contestant பிரியா. ஓகே பிரியா, என்ன பண்றீங்க? நான் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் கம்பெனியில் ஹெச்ஆராக இருந்தேன். இப்போ ஃபேஷன் டிசைனராக இருக்கேன். நீங்க ஃபேஷன் டிசைனிங் வந்து கத்துக்கிட்டு பண்றீங்களா இல்ல உங்களோட ஈர்ப்புல பண்றீங்களா? நான் கற்றுக்கிட்டீங்க. நான் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்எஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ப்ராஜெக்ட்காக வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டேன். சோ இந்த காஸ்டியூம் பேர் என்ன? இது ஒன் டாப், ஐ மீன் ஒன் பீஸ். கரெக்ட்டா சொன்னீங்க. ஒன் பீஸா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிரியா. சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே இல்லாம இப்படி வந்து இப்படி வர ஒருக்கு கம்மி துணியில தைக்கணும்னா என்ன உடை தைக்கலாம்? ஒரு பாய்க்கு தைக்கணும், ஒரு ஆம்பளைக்கு தைக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்படி வரும், தலக் 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 அப்படி வரும். அது இப்படின்றது அனுபவிச்சா மட்டும் தான் சொல்ல முடியும். அத இப்படின்னு இந்த மாதிரி ஒஸ்டா பேசாதீங்க சித்து. சித்து நான் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு ஷோ பண்றேன். நீங்க சொல்லுங்க. வெல்கம் டாக் தலக் 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 தலக். ஜம்ப் சூட் ஒன்று போட்டு விட்ற வேண்டியதான். இந்த கோடு கூட இருக்குமே, இந்த கம்ப ஊத்திக்கு நடக்குவாங்க அந்த மாதிரியா? அது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இன்னொன்று இப்ப அந்த காஸ்டியூம் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு கூட இருந்துச்சுன்னு வச்சுங்க, பொத்தி போட்டு அடைச்சு வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோழி சித்து வாரம் வந்து ஓசில அவங்க காஸ்டியூமர் பண்ற காஸ்டியூம் வாங்கி போட்டுக்கிட்டு அவங்களே இப்படி குறை சொல்லுங்க. மேடம் எத்தனை லட்சம் கொடுத்து இது வாங்குனீங்க? இது வந்து எனக்கு இந்த கம்பெனி கொடுக்குது. எனக்கு எந்த கம்பெனி? ரம்யா கம்பெனி. சண்டை போடாதீங்க. தேங்க் யூ சோ மச் பிரியா, போங்க. நம்ம ஷோட அடுத்த கண்டஸ்டன்ட் மாலினி. பாவி பயலே உயிர் மூச்சில் கட போடறோயா. ஏன் அன்சியா அந்த மாதிரியே இருந்தது. தேங்க்யூ. என்ன பண்றீங்க மாலினி? ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோமொபைல் கம்பெனியா? என் வண்டியில 2வது கீர் விழுந்துருது. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கேன்.
ப்ரொடக்ஷன் வேணா யாராவது சரி அனுப்பி சரி அப்ப இந்த ஸ்பேர்லாம் திருடி கொண்டாந்து தருவீங்களா வெளியில விடுங்க. அதெல்லாம் முடியாது. பேரிங்கு ஆஹா. நாங்க வெளியே அனுப்பிடுவாங்க. எடுக்கவே முடியாதா எடுக்கவே முடியாது. அது சும்மா தான் கேட்டேன் தெரியும் உங்களை பத்தி. ஆட்டோமொபைல் ஒர்க் பண்றீங்களா என்ன படிச்சிருக்கீங்க அப்ப மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். சோ நல்ல வேலையா நல்ல வேலை, நல்ல கம்பெனி. 1 லட்சம் ரூபாவா அது ஆட்டோமொபைல் வேலை செஞ்சா 1 லட்சம் ரூபாவா கொடுக்குறாங்க அவ்வளவா சொன்னேன், அதுக்கு மேல என்ன சொன்னேன்? இல்ல அந்த பிடிப்புகள்லாம் போக 1 லட்சம் ரூபா வாங்குறீங்க. வெரி குட், நல்ல வாய்ப்புகள் தான். சூப்பர். திருமணமாயி எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது? 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 இயர்ஸ் முடிஞ்சா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். ஒத்துக்கிட்டாங்களா? உடனே ஒத்துக்கிட்டாங்களா? வந்திருக்காராங்க? வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு? ஒயிட் ஷர்ட், வெள்ளை சக்கா. மனசு வெள்ளையா இருக்கும் போலயே. வெள்ளை சட்டை. வெரி குட். அடிதடி இந்த சேசிங் அப்படிலாம் நடக்கல. அப்படிலாம் நடக்கல. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. சப்புன்னு முடிஞ்சிருச்சா? அவர் மட்டும் தான் கையை கிழிச்சிட்டாரு. கைய மட்டும் தான் கிழிச்சாரா? கையை தான் கிழிச்சாரு. அது லவ் பண்ணும்போது இப்ப கழுத்தையே அறுத்துக்கலாம் போல இருக்கும் இல்லம்மா? பிரதர் எப்படி பிரேக்கப் பண்ணணும்னு தெரியாம தானே கையை அறுத்துக்கினீங்க? இல்ல சும்மா தான். சும்மா ஏங்க சும்மா எவனாவது சேவ் பண்ணுவானா கையை அறுத்துப்பானா? சேவ் பண்றப்பல கையை அறுத்துட்டேன் தெரியாம. சரி ஓகே, நல்லா எடிட் பண்ணி நீங்களே பேசிட்டீங்க, எங்களுக்கு மிச்சம். தேங்க்யூ ஸோ மச் மாலினி. இன்னும் உங்க காதல் கதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். தேங்க்யூங்க. நம்ம ஷோட அடுத்த கண்டஸ்டன்ட் மஞ்சுளா. இன் கில்லர் ராணி ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் டைம் யுவர் கண்டஸ்டன்ட். ரொம்ப நல்லா ஆடி இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா, ஏன்னா ரொம்ப ஈஸியா இருந்தது, ஆனா பாக்குறதுக்கு எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஈஸியான ஸ்டெப்பே கஷ்டமா தான் நாங்க ஆடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சூப்பர்வா இருந்தது. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல அப்படிதான். பிராக்டிஸ்லாம் இல்ல. பிராக்டிஸ்லாம் கிடையாது, டைரக்டா அடிக்கிறதா நான் ஸ்பாட்ல. வெரி நைஸ். என்னைக்காவது இப்படி டைரக்டா ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா உங்க வீட்டுல? நான் அவங்க தான் டெஸ்டிங்கே. யாரு? என் வீட்டுக்காரர் தான். சோதனையிலி. ஆமா. வச்சு கொடுப்பீங்க, சுருண்டு படுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டீங்க. அடுத்தது அத்தை மாமா. ஏங்க இது என்னங்க கொலவெறி குடும்பமா இருக்கேப்பா, நீயே பேசிக்கப்பா, இது சரியில்லைப்பா. நீங்க சமையல் பண்ணி கொடுத்து நல்லா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா? சொல்ல மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க. எப்படி எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க. மாமனார் மாமியார் வந்திருக்காங்க? வந்திருக்காங்க. அவங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னீங்களா? சரி ஓகே, தேங்க்யூ. Let's welcome our next contestant, கஸ்தூரி. நூ எந்த ஊரு? నేను చెన్నై దా. சென்னை தான். அப்புறம் இது தெலுங்கு பாட்டு இல்ல எல்லாம் தமிழா பாடுறாங்க, கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டும். ஆமா, எல்லாரும் நல்லா ஆடினாங்க, கொஞ்சம் சேஞ்சா? இல்ல நீங்க ரொம்ப நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ரொம்ப சேஞ்ச் இருந்துச்சு. அஜித் மாதிரியே இருக்கீங்க லைட்டா. கண்ணாடி கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? லென்ஸ் கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? லைட்டா எனக்கு சைட் ப்ராப்ளம் தான், கிட்ட இருக்கிறதுனால தெரியல. சைட் ப்ராப்ளமா? வீட்டுக்காரருக்கு தெரியுமா? தெரியுமே, உட்காந்துருக்காங்க. என்ன பிரதர், என்ன சைட் ப்ராப்ளமாமே? சைட் அடிச்சதுனால தான் ப்ராப்ளமே. கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓ, இந்த டிக்டாக் கட்டியா நீங்க ரெண்டு பேரும்? ஹே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல நிறைய வீடியோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போதே பாத்திருக்கேன். ஓ சீரியஸ்லி? ஆமா. சரி, நீங்க பண்ண டிக்டாக்ல ரொம்ப வைரலான டிக்டாக்னா இது? வைரல் ஆனதுன்னா என்ன, அவர் கலாச்சி பண்ற எல்லா டிக்டாக்குமே வைரல் ஆயிடும். ஓகே, நீங்க ஷோ முடிச்சிட்டு போறதுக்குள்ள டிக்டாக் பண்ணி காட்டுங்க ரெண்டு பேரும். கண்டிப்பா பண்ணி காட்டுறோம். ஓகே. ஓ, அவங்களே வச்சு ஒன்னு பண்ணி காட்டணும். பண்ணலாம். இல்ல சிம்பிளி வேஸ்ட். நீங்க போடுங்க. Thank you. Thank you. ஓகே, நம்ம கில்லாடி ராணியோட முதல் ரவுண்ட் விளையாட போறோம். அந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 கண்டஸ்டன்ட் சும்மா ஊக்குவிக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பதில்லாம் சொல்ல வச்சு அவங்களுக்கு நம்ம எனர்ஜி ட்ரிங்க்கும் கொடுக்க போறோம். எஸ், லெட்ஸ் ப்ளே இதானா உங்க டக்கு. இதான உங்க டக்குல உங்களுக்கான கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆடியோ ஃபார்மட்லயோ இல்லை ஒரு வீடியோ ஃபார்மட்லயோ இருக்கும். ஸோ அதை நல்லா கேட்டுங்க, அதுலேருந்து தான் நம்ம கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட்ல நிறைய ஷார்ட் கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை குடிச்சிட்டு உங்களுக்குன்னு தனியாக யூனிக்கான ஏதாவது ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யார் ஃபர்ஸ்ட் கத்துறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம கேள்வி கேட்போம். இப்போ நீங்க என்ன சவுண்ட் கொடுக்க போறீங்க? பழம். பழம். நீங்க? தக்காளி. தக்காளி. எஸ். அன்சிகா சொன்னீங்கல்ல, நல்லா 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 இருக்கு. நீங்க என்னங்க? கேரட்டா? கொய்யா. கொய்யா. ஐயோ, இது பேட் வேர்ட் ஆச்சே. இல்ல இல்ல, நல்லா இருக்கு. எல்லாம் ஒரே, எல்லாம் கோயம்பேடா? ஊர கோயம்பேடு தான். நீங்க என்ன? நீங்க வெங்காயம் வச்சுக்கோங்க. காஸ்ட்லியானது இப்ப அதான் வெங்காயம் தான். சரி, ஓகே. ட்ரெண்டிங் ஆயிருவீங்க டிக்டாக்ல. ஓகே, வெங்காயம் வச்சுக்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு சவுண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சவுண்டை கத்திட்டு அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும். ஓகேங்களா?
எல்இடி கார் கொஸ்டின் ப்ளீஸ். பிச்சிட்டீங்க வா. தமிழன் உணர்வு தூண்டிட்டு பைசா பண்ணுற ப்ராடங்களுக்கெல்லாம் செருப்படி போகிறோம் உங்கள் படம். என்ன மேக்கிங்கு சாதாரண டிவிடியில் பார்த்ததுக்கே எப்படின்னா ப்ராப்பர் அடுமாச சவுண்டோட தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும்? எதில் பார்த்தாலும் செருப்படி தான். அட்மா சவுண்டோட தேட்டரில் பார்த்தா மட்டும் ஷூ கட்டி அடிச்சமா இருக்க போதா? அந்த காட்சியில் பின்னணியில் வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டுச்சு தெரியுமா? ஸோ அது என்ன பாடல் அப்படின்றத பாடி காட்டு. தக்காளி தக்காளி மனசெல்லாம் நித்யா. இளையராஜா சாங். அதான் பாடுங்க அந்த பாட்டு. என்ன பாட்டு? மனசெல்லாம் மார்கழியா? அது வரல லிரிக்ஸ் வரல. ஸ்டார்டிங். ஓகே, ரெண்டாவது வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? யாருக்காவது மனசுல ஏதாவது இருக்குதா? நான் வேணா க்ளூ வேணா தட்டுமா உங்களுக்கு? இது வந்து ஒரு இளையராஜா சார் அவரோட பாட்டு. இந்த பாட்டுல நாசர் அவர்கள் இருப்பாங்க, ரேவதி அவர்கள் இருப்பாங்க. இப்படிலாம் பாடக்கூடாது. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடணும். குடிச்சிட்டு கத்திட்டு பாடணும். வெங்காயம் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வர்ணமோ வா மனசுல. வா. ஓ, இப்ப நீங்க பாடின பாடல் கரெக்டா இல்ல தப்பான்ற பார்த்தலாம். எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். என்ன பாட்டில் ப்ரோ? ராஜா தான். என்னமா மனசுல மெத்தாப்பா உங்களுக்கு? இதுதான் தெரியும். மனசே இல்லையேங்க. மனசெல்லாம் லாஸ்ட் முடியுது இல்ல. ஓகே, ரைட்டான ஆன்சர் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க கஸ்தூரி. கஸ்தூரி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பையன் சொன்னா பட்டாடு பதிலே சொல்லணும். அடுத்து உங்களுக்கு ஒரு ஆடியோ வருது. அந்த ஆடியோவில் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் வரும். அந்த பஞ்ச் டைலாக்ல ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் பீப் பண்ணியிருப்பாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். என்னென்ன உன்ன மொட்டை பையன் நினைச்சியா? ஐ காட் a job, I got a bike. நேரா அவகிட்ட போய் சொல்ல போறேன். ப்ரப்போஸ் பண்ண போற வெங்காயம் தக்காளி பழம். வெங்காயம் ப்ரப்போஸ் பண்ண போறேன். ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஐ லவ் யூ சொல்ல போறேன். ஐ லவ் யூ சொல்ல போறேன். ஐ லவ் யூ சொல்ல போறேன். குடிக்கவே இல்ல. ஐ லவ் யூ மட்டும் சொல்றீங்க. கொய்யா. ஐயா என்ன திட்டுறீங்க? குடிச்சிட்டீங்களான்னு கேட்டதுக்கு. எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். என்னென்ன உன்ன மொட்டை பையன் நினைச்சியா? ஐ காட் a job, I got a bike. நேரா அவகிட்ட போய் லவ் யூ சொல்ல போறேன். ஞானப்பழம் கரெக்டாக ஆன்சரை சொல்லி 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து உங்களுக்காக இன்னொரு ஆடியோ ஒன்று வருது. ஓகேங்களா? அது வந்து அந்த பாடல் தமிழ்லையும் இருக்கு. அது வந்து ஒரு வேற்றுமொழி பாடலாகவும் இருக்கும். இப்போ போகிறது உங்களுக்கு ஏதாவது வேற ஒரு மொழியில அந்த பாட்டு வரும். அது என்ன தமிழ் பாட்டு அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து நீங்க பாடணும். ஆடியோ கார் பாடல் ப்ளீஸ். ನಾವು ಪಿರಿಲಾನಿ ವೇಳೆ ನಾಳೋ నేను విడిపోతే ఉంటానా ఎలలో నీ ప్రేమే నా కన్నుల్లో కలలో కొత్తగా கொய்யா. நீயும் நானும் அன்பே பாடுங்க. கைகள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை வரை ஒன்றாக போகலாம். போங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்ன பதில் கரெக்டா இல்ல தப்பான்ற பார்த்தலாம். ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு. சரியான பாடலை பாடி மஞ்சுளா 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா உங்களுக்காக நிறைய வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸ், அதாவது வந்து பிக்சர்ஸ் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸா உங்களுக்கு வரும். ஒரு 2-3 வரும். அந்த எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸும் ஒரே திரைப்படத்தை சேர்ந்தது. அது என்ன திரைப்படம்னு கண்டுபிடிக்கணும். எல்இடி கார் பிக்சர்ஸ் ப்ளீஸ். தக்காளி மிக்சிங்லாம் போகுது. தக்காளி விசுவாசம் இல்லையா? சரி, ரைட். ரெண்டாவது நீங்க கொய்யா. வீரம். வீரம். நான் தான் பார்த்தேன் வீரம். நீங்க ஒரு ஓரமாவே நீங்க சினிமா ரவுண்ட் வராதுங்க. இந்த முடிய சுருட்டின கேப்புக்கு யோசிச்சா கூட இதை சொல்லிருக்கலாம். இதுல பேஷன் வேற, பேஷன். சரி, ஓகே. எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். ஸோ வீரம் என்பது சரியான பதில் அப்படின்றதுனால கஸ்தூரி அவர்களுக்கு 10 பாயிண்ட். இதான் நான் உங்க டக்கோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. உங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸோட கண்ணு மூக்கு வாய் எல்லாம் தனித்தனியா வரும் பிக்சர்ஸா. அது யார் யாரோடதுன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்இடி கார் பிக்சர்ஸ் ப்ளீஸ். வெங்காயம் கொய்யா பழம் தக்காளி வெங்காயம். சொல்லுங்க இப்போ என்னென்ன? ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன? பி வந்து அசின், டி வந்து த்ரிஷா,
அடுத்து 2 எதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு விட்டுறலாமே. அடுத்து யாரு? கொய்யா. 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 ஏ வந்து கமல். ஓகே. பி வந்து அசின். ஓகே. சி ஹிப்ஹாப் தமிழா. ஓகே. டி ஹன்சிகா. ஏ கமல் சார், இந்த சைடு இருந்தவங்க அசீன், கீழே ஹன்சிகா மோத்வானி, இங்கே வந்து ஹிப்ஹாப் தமிழா. ஏ வந்து கமல், பி வந்து அசன், சி வந்து பிரபுதேவா, டி வந்து ஹன்சிகா. ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. ஏதாவது வித்தியாசமா சொல்லி நம்ம க்ளோஸ் வாங்கலாம்னு பாக்குறீங்க. வெரி நைஸ். ஸோ இப்போ யார் சொன்னது கரெக்ட் அப்படின்றத பார்த்துலாம். எல்இடிகார் ஆன்சர் ப்ளீஸ். சரியான ஆன்சரை சொல்லி 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க கொய்யா மஞ்சுளா. இதான அவங்க டக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் தான் விளையாண்டாங்க. ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஓரமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு அடுத்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யார் என்ன மார்க்ஸ் வாங்கிருக்காங்கன்னு பாத்திரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் கஸ்தூரி 20 பாயிண்ட், மஞ்சுளா 20 பாயிண்ட், பிரியா 10 பாயிண்ட், மாலினி 0 பாயிண்ட். ஓகே, சோ அடுத்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா வந்து பலூன் இல்லே, பால் இல்லே, மாயம் இல்லே, மந்திரம் இல்லே, ஆப்பிள் வச்சு கேம். ரொம்ப புதுசு. ஆமா, கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் வச்சு கேம் பண்ண போறோம். அண்ட் இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிள் சித்து. நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கைய பின்னாடி கட்டிட்டு வாயில இந்த ஆப்பிள பைட் பண்ணி கொண்டு போய் இந்த கோன்ல கரெக்ட்டா உட்கார வைக்கணும். ஓகே, அவ்வளவுதான். சோ ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் 10 பாயிண்ட்ஸ். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் 10 பாயிண்ட்ஸ். மொத்தம் 5 ஆப்பிள் இருக்கு. ஓகே, கில்லாடி ராணியோட 2வது ரவுண்ட். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ? The ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ இந்த ரவுண்ட விளையாடுறதுக்காக let me welcome பிரியா and மஞ்சுளா. இல்லை ஆப்பிள் எடுக்கணுமா இல்லை இந்த காம்பையும் பிடிச்சிட்டு போகலாமா? ஆப்பிள் எடுக்கலாம். இந்த இதோட இதை வாயில கவின்னு போய் கூட போகலாம். வாயில கவின்னு போய் அங்கே ஒன்றா எட்டி உதங்க. இல்ல சித்து, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்னன்னு? பக்கத்துல வந்துட்டு பெரிய சைஸ் ஆப்பிள் ஒண்ணு இருக்குதா, அந்த ஆப்பிள் எடுக்கணுமா இது எடுக்கணுமான்னு கேக்குறாங்க. ஆப்பிள் வேற அவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே, and your time starts now. எங்கள் டீமே சேர்ந்த மஞ்சுளா அவர்களுக்கு வந்து கொய்யா பழம் தான் பிடிக்குமா, ஆப்பிள் பிடிக்காதான். அதனால ஏதோ போனா போதுன்னு 3 ஆப்பிள் அடிக்கி 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த பிரியா எதை கொடுத்தாலுமே நாங்க சாப்பிடுவோம், நாங்கெல்லாம் வறுமையின் சிகரம், அதனால எது இருக்கோ அதை இஷ்டப்பட்டு நாங்க வாழ கத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி 5 பழத்தையும் அசால்ட்டா அடிக்கி 5 பழத்தையும் அசால்ட்டா அடிக்கி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எப்படிப்பா வறுமையில நீங்க எல்லாம் ஆப்பிள் தான் சாப்பிடுவீங்களா? எங்க வருமா அது மாதிரி. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. இந்த ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ இந்த கேம் அடுத்தத விளையாடுறதுக்காக 2 ஆப்பிள் பெண்கள் வர போறாங்க. எஸ், லெட்ஸ் வெல்கம் மாலினி அண்ட் கஸ்தூரி. இந்த கேம் விளையாடுறதுக்காக கஸ்தூரி அண்ட் மாலினி 2 பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா? And your time starts now.
கேம்ல எங்க டீமை சேர்ந்த மாலினி 5 பழத்தை போய் அசால்ட்டா அங்க வச்சு 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் எங்கள் டீமை சேர்ந்த கஸ்தூரிக்கு வந்துட்டு அவங்களுக்கு வெங்காயம் தான் பிடிக்கும். இதெல்லாம் ஆப்பிள் சும்மா கிலோ 80 ரூபா தானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப அடுத்தது வெங்காயம் எடுத்துட்டு வரோம், போய் அங்க நின்னுங்க போங்க. அது நாங்க வீட்டுல பாத்துக்கிறோம். அப்ப வீட்லயே விளையாண்டுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க போற வரல பாதி ஆப்பிள் சாப்பிட்டுட்டே போயிருக்கீங்க. அதனாலதான் பாதியை வைக்க முடியல. பார்க் ஆகுற ஆப்பிள் 3 ஆப்பிள நீட்டா அடுக்கி 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சுருள் போட்டவங்க எல்லாம் சும்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாலினி நிரூபிச்சிருக்காங்க. அந்த சுருள் அப்படி ஸ்டைலா பண்ணிட்டாங்க. போங்க, அவ்வளவுதான். போங்க போங்க போங்க. சொல்றாரு, நீங்களும் செய்றீங்க பாத்தீங்களா? வீட்டுக்கார் கஷ்டம், எப்படிதான் வச்சிருக்கீங்களோ வீட்டுல. ஓகே, 2 ரவுண்ட் ரொம்ப அழகா முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ரவுண்டோட முடிவில் இப்போ நம்ம ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். ஸோ 2 ரவுண்டோட முடிவில் பிரியா 60 பாயிண்ட், மாலினி 50 பாயிண்ட், மஞ்சுளா 50 பாயிண்ட், கஸ்தூரி 50 பாயிண்ட். கில்லாடி ராணியோட 3rd ரவுண்ட் வாத்தப்பொடி பாத்துப்பொடி. சரி, ஓகே. வாட் இஸ் த கேம்? என்ன பண்ண போறோம் நம்ம இந்த கேம்ல? as usual 2 கையும் பின்னாடி கட்டிக்கணும். வாத்தோட தலைய அப்படியே வாயில கவி கொண்டு போய் அந்த பாட்டில்ல உட்காத்தி வைக்கணும். அதுதானே ஆப்பிள்லயும் பண்ணாங்க. அது ஆப்பிள், இது வாத்து. அது வா, இது that is the creativity. அதனால இப்ப வாத்து தண்ணியில மிதக்குது. இந்த வாத்து என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க அப்படியே தூக்கின்னு போய் அந்த ஆப்போசிட்ல நிறைய பாட்டில், ஐயோ அது மறுபடியும் பாட்டிலா. ஸோ அந்த தண்ணியில் இருக்க வாத்தை நீங்கள் திரும்ப கொண்டு போய் அந்த பாட்டில் மேலே அழகாக உட்கார வச்சுட்டே வரணும். ஸோ யார் அதிக வாத்தை அது மேலே உட்கார வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாத்தப்பூடி பாத்துப்பூடி விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் பிரியா அண்ட் மாலினி. Okay, ready? Malini and Priya? Yes. And your time starts now. பிரியா 6 வார்த்தை அழகா கொண்டு போய் அங்க அஜாக் பண்ணி டோட்டலா 60 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. எங்கள் டீமே சேர்ந்த மாலினி வந்து பாத்தீங்கன்னா போன கேம்ல 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம், போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை கொண்டு போய் அழகா அங்க நச்சுன்னு வச்சு 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. வாத்தப்பூடி பாத்துப்பூடி விளையாடுறதுக்காக அடுத்து 2 பேர் ரெடியா இருக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? ஆமா, கஸ்தூரி வாங்க. எஸ், நாங்க ஃபன் பண்ணாம இருக்கவே மாட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிக்டாக்ல வேலை செய்றீங்க, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும். ஹஸ்பண்ட் சார் வாங்க சார். விஜய் ஃபேனா சார் நீங்க? ஆமாவா? ஏன்னா உங்க நடை குட்டை பாவனை அனைத்தும் வந்து தளபதி மாதிரியே இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமா டிக்டாக்ல ரொம்ப வருஷமா வேலை செய்றீங்க, வைரலா வேலை செய்றீங்க. இன்னைக்கு நீங்க எங்களுக்காக ஒரு டிக்டாக் இங்க மேடையில பண்ணி காட்டணும். முதல்ல நீங்க எந்த மாதிரி டிக்டாக்லாம் பண்ணுவீங்க வீட்ல ஜெனரலா? ஃபன்னா ஏதாச்சும்? ஃபன்னா ஏதாவது இல்ல சில டைம் ஏதாவது டுயட் சாங்ஸ். டுயட் சாங்கா? சரி, உங்களுக்கு என்ன டுயட் சாங் வேணும்? அவங்க சொல்றது தான். அதானே நம்ம எதுவும் சொன்னாதான் அடிப்பாங்க. டுயட் சாங் போடுங்க, டுயட் சாங் போடுங்க, டான்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு டுயட் சாங் போடுங்க, தளபதி டுயட் சாங். 2 பேரும் டான்ஸ் பண்ணுவாங்களாம். வீட்ல இதே மாதிரி தான் டான்ஸ் பண்ணி டிக்டாக்லாம் பண்றாங்களா? எனக்கு டவுட் சார். இப்போ வந்து டிக்டாக்லாம் பண்ணும்போது ஹன்சிகா பாடல்னா ஹன்சிகா மாதிரியே மாறுவாங்க, நயன்தாரானா நயன்தாரா மாதிரியே மாறுவாங்க. உங்க வீட்டுக்காரமா அப்படிதானா மாறுவாங்க? சந்திரமுகினா சந்திரமுகியாவே. சில டைம் அப்படியும் பண்ணுவாங்க, சில டைம் நார்மலா இருக்கிற மாதிரியும் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்காத டிக்டாக்க வலுக்கட்டாயமா உங்களை கூப்பிட்டு வா பண்ணு இரிட்டேட் பண்ணிருக்காங்களா? கொஸ்டின் பாஸ். அப்ப நிறைய நடந்திருக்கு.
கஸ்தூரி கூட போட்டி போடுறதுக்கு லெட் மீ வெல்கம் மஞ்சுளா. And your time starts now. கேம்ல எங்க டீமை சேர்ந்த மஞ்சுளா டோட்டலா வந்து 6 வாத்த அங்க போய் பார்க் பண்ணதுனால 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. வாத்தப்பொடி பாத்துப்பொடி இந்த ரவுண்ட்ல எங்கள் டீமை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு வாத்த இங்க இருந்து மேய்ச்சிட்டு போயிட்டு அழகா அந்த பாட்டில்ல 5 பாட்டில் அடிக்கி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ 3 ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா வெகு சிறப்பா ரொம்பவே வேகமா முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க ஈக்குவலி. அண்ட் இந்த 3 ரவுண்டோட முடிவுல ஸ்கோர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேர் லீட் ஸ்கோரர்ஸ் ஆன 2 பேர் வந்துட்டு வெறும் கிஃப்ட்டை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போறீங்க. அண்ட் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரர்ஸ் பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபையிங் ரவுண்டை விளையாட போறீங்க. ஸோ யாரு வீட்டுக்கு போறீங்க, யாரு விளையாட போறீங்கன்றத பாத்திரலாம். சிந்து ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். 3 ரவுண்டோட முடிவுல பிரியா 120 பாயிண்ட், மஞ்சுளா 110 பாயிண்ட், கஸ்தூரி 100 பாயிண்ட், மாலினி 90 பாயிண்ட். ஓகே, ஸோ லீ ஸ்கோரர்ஸ் ஆன 2 பேரை இப்போ நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும் கிஃப்டோட கை நிறைய. லெட் மீ வெல்கம் கஸ்தூரி அண்ட் மாலினி. மாலினி அண்ட் கஸ்தூரி ஸோ 2 பேருமே வந்து ஈக்குவலி டஃப் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே லைட்டா அப்படியே இருந்தாலும் அடுத்தடுத்து பிக்கப் பண்ணி ரொம்பவே டஃப் கொடுத்து விளையாண்டீங்க. 2 பேர் பாயிண்ட்ஸுமே ஐ திங்க் ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஆமா, கடைசில வந்து 2 பேர் நீங்க தான், உங்க 2 பேர் பாயிண்ட்ஸ் ரொம்ப கிட்ட தான் இருக்குது. பட் எனிவேஸ் ஃபன், நீங்க இங்க இருந்தது எங்களுக்கு ஃபன்னா இருந்தது. மாலினி சொல்லுங்க, ஹவ் டு யூ ஃபீல்? ஃபன்னா இருந்தது. அதான் வின் பண்ணணும்ன்ற மோட்டிவ் இல்ல. நல்ல மோட்டிவ் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இல்லையே. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்தே இல்ல. இருங்க சார், எப்படி வீட்ல இருந்து வரப்போ வின் பண்ண மோட்டிவ் இல்லன்னு தான் சொன்னாங்களா? அவர்கிட்ட கேப்ப உண்மையை சொல்லுவார். வெள்ளை சட்டை மனசும் வெள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். நல்லா என்ஜாய் பண்ணணும் தான் வந்தாங்க. ஆனா நீங்க எப்படி பிரதர் அங்க ஃபீல் பண்ணீங்க? நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்ஜாய் போல இருக்கீங்க, பாத்துட்டு தான் இருந்தேன். அப்பப்ப முழிச்சு இப்படி பாத்தீங்க, சரி 2 ரவுண்ட் தோத்துருச்சு, அடுத்த ரவுண்ட் தோத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியது. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்திருக்காரு, பையனுக்கு பாரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கேப் புக் பண்ணிட்டாரு. இப்ப கேப் கீழே வந்துருச்சு. இப்ப முடிச்சுட்டு வெளில போற ஐடியா மட்டும்தான் இல்லையா பிரதர்? ஆமா ஆமா. பாத்தி ஐயோ, நீங்க வேற சத்தமா ஆமாண்டீங்க, மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு வீட்டுல போய் பிரிச்சிருவாங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு நினைச்சு பேசி இதெல்லாம் அப்பயே பேசிருக்கணும். சரி, அப்புறம் ஏன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு கேம் ஷோக்கு ஒரு வீட்டுக்காரர் வந்து உட்கார்றது, அது நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கிறாரு. முடிச்சுட்டு வந்து டேலே இங்கே உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப நைட்டு வேலைக்கு போவோம் மனுஷன் பாவம். இப்படிப்பட்ட லவ்வுக்கு நீங்க என்ன திரும்பி என்ன பண்ண போறீங்க? கிரைண்டர் தான் எதுக்கு? அதுலயும் நாங்களே மாவு அரைக்கணும், உட்கார்ந்தத்துல உட்காந்து தோசை மட்டும் திம்பிங்க சார். வாங்க. சரி, ஓகே. டிவி ஷோல வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க, எப்படி விளையாண்டாங்க அதை பத்தி 2 வார்த்தைகள். நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டிவி ஷோலலாம் வந்து நிறையா பண்ணணும்னு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். என்னதான் நீங்க தெரியும் கேப் புக் பண்ண மாதிரி தெரியும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. விஜய் சார் வந்தீங்க, டிக்டாக்லாம் பண்ணீங்க, கேட்ட உடனே என்ன தவறு பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்க ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்தே ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், முதல் டைம் இதுதான். முன்னாடி எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணது இதோட முடிஞ்சு. எங்கேயும் கூட்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணியிருக்காங்க, நான் எதுலயும் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை.
ஓகே சார், ரெண்டு பேருமே ஈக்குவலி டஃப் கொடுத்தீங்க. முதல்ல கொஞ்சம் நீங்க விளையாட்டுத்தனமா இருந்தீங்க, அப்புறமா தான் உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சீங்க. அந்த டைம்ல வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளாஷ் என்ன ஆயிடுச்சு. பண்றது, அப்பன்னு பார்த்து கேம் முடிஞ்சு போச்சு. anyways, thank you so much for coming down. நீங்க இதே மாதிரி எப்பவுமே ஜாலியா இருக்கணும். அண்ட் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான தோசைகள் சுட்டு சாப்பிடணும்னு சொல்லி சௌபாகியா வழங்கும் ஒரு அழகிய வெட் கிரைண்டர் இஸ் வெயிட்டிங். நீங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு போலாம். தேங்க் யூ. சொல்லிடுறேன்பா, எல்லா தோசையும் வரும். நீ அவர்கிட்ட சொல்லிருப்பா, இங்க சொல்லி ஈஸி. கல்லு வாஷ் பண்றதுலாம் ஈஸி. மாவெல்லாம் இல்ல, அரைச்சுக்கலாம், அது பாருங்க வடை கிட்ட எல்லாமே சுட்டுக்கலாம். பாத்து நீங்க தான் தூக்கி போட்டு அடுத்த கேம் சொல்லுங்க. யா சித்து தூக்கி கையில கொடுத்துறா. சித்து பம்பர் ரவுண்டுக்கான குவாலிஃபைங் ரவுண்ட் விளையாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க ரெண்டு பேர். அண்ட் இவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நான் வேற எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் குடிச்சு ரெடியா இருக்கிறோம். பாங்களா பாசி இது பண்ணி நீங்க பழைய ஜோக்கடா. ஓகே, இப்போ நீங்க பம்பர் பிரைஸ் ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து தான் இங்க வந்திருப்பீங்க இல்லையா? நீங்க வரும்போது எனக்கு இது வேணும்பா அப்படின்னு யோசிச்சது என்னது? டிவி. இதுதான் வேணும்னு யோசிச்சு வந்தீங்களா நீங்க? வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினா? ஓகே, டிவியா வாஷிங் மிஷின்ன்றத பாத்திரலாம். 3 2 1 கில்லாடி ராணி. ஓகே, சோ இன்னைக்கான பம்பர் பிரைஸ் என்னன்றத பாத்துருப்பீங்க. ஒரு அழகிய ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி ஒரு எல்இடி டிவி வந்திருக்குது. இதுதான் நீங்க மாதிரி ஒரு எல்இடி. சூப்பர். ஓகே, let me welcome Priya and Manjula for playing அடிச்சு தூக்கு. ரெடியா? ஓகே. சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சைரன் சவுண்டோ ஹாரன் சவுண்டோ கேட்கும். கேட்டோன்னே யார் போய் ஃபர்ஸ்ட் அந்த பொம்மையை தூக்குறீங்களோ அவங்க நேரா அந்த ஸ்பின்னிங் வீலுக்கு வருவீங்க. வந்து இதை சுத்தி விடுவீங்க. அதுல என்ன நம்பர் இருக்கோ இந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின் வரும். அவ்வளவு ஆன்சர் நீங்க சொல்லணும். கிளியரா? நீங்க கிளியரா? ஓகே. போடுறா டென்ஷன் மியூசிக். சுத்துங்க சுத்துங்க. நான்கு. எல்இடி கார் கொஸ்டின் ப்ளீஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபீவர். டெங்கு, மலேரியா, மலேரியா, டைஃபாய்டு, சிக்கன்குனியா. கால்ரா சொல்லுங்க. நான்குமே சரியான பதில் என்பதனால ஒரு பாயிண்டோட லீடிங்ல. சுத்துங்க. ஏன் வேகமா? Wow, 3. எல்இடி கார் கொஸ்டின் ப்ளீஸ். So types of cricket. Matches விளையாடுவாங்கல்ல. டெஸ்ட் மேட்ச், ஒன் டே, சூப்பர். 2020. போப்பா. பாத்தியா இல்லையா? அப்படியே சொன்ன ரிமோட் கார் மாதிரி வந்து லேண்ட் ஆனாங்க வண்டியில. லெஃப்ட் ரைட் ஓடி ரைட் ஓடி அப்படின்னு. சொல்லுங்க, எப்படி இருந்தது ஷோ? ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி. ஸோ ஜாலியாக. சரி அழுவாதீங்க, விடுங்க. கேம் தானே, அதுக்கெல்லாம் போய் ஏன் அழுதுகிட்டு விடுங்க. ஓகே, அப்படி சொன்னா அழுவணுமா? சரி அழுவாதீங்க, விடுங்க. இது சும்மா நார்மல் கேம் தானே. இதுக்கு ஒண்ணுல அவங்களுக்கு கண்ணு வேர்க்குது, ஏசி கொஞ்சம் கம்மியாயிருச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. அழுவாதீங்க. சரி சரி. ஓகே சார், ஃப்ரீயா விடுங்க. நீங்க ஜாலியா விளையாண்டீங்க. ஐ திங்க் டெஃபினெட்லி யூ ஹேட் ஃபன். எங்களுக்கு உங்களோட ஃபன்னா இருந்தது இந்த கேம் ஃபுல்லாவே. சோ நீங்க இதே மாதிரி நீங்க ஒரு காஸ்டியூம் டிசைனர்னு சொல்லிருக்கீங்க, ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கீங்க. நீங்க நிறைய பேருக்கு இதே மாதிரி நீங்க விதவிதமான ஆடைகள்லாம் நீங்க அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய வருடமா இருக்குன்னு வாழ்த்துக்கிறோம். அண்ட் உங்களுக்காக அப்சல்யூட்லி சௌபாகியா வழங்கும் ஒரு வெட் கிரைண்டர் இஸ் வெயிட்டிங். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கலர் கலர் தோசையை சுட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. கில்லாடி ராணியோட லாஸ்ட் ரவுண்ட் பம்பர் ரவுண்ட்
மஞ்சுளா, ஸோ இந்த அட்ராசக்கோட ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அந்த டிவி இருக்கு இல்லையா, ஸோ அதோட விலை தான் சின்ன சின்ன பால்ஸ்ல நம்பர்ஸா ஒட்டி இந்த பெரிய பால்குள்ள இருக்கு. ஸோ அதை நான் ஒரு தடவை சுத்தி விடும் போதும் நீங்க நம்பர்ஸ் எடுக்க போறீங்க. ஸோ அந்த நம்பர்ஸை இந்த பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு 5 பாக்ஸ் வரும். ஸோ அந்த டிவியோட விலை என்னவோ அதை நீங்க அழகா அதுல அசம்பிள் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 25,000 30,000 3000 அப்படின்றத கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். இன்கேஸ் நீங்க அங்க போய் வச்சது தப்பா இருந்தது அப்படின்னா அகைன் நம்ம அந்த பாலே உள்ளே போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம இதுல 3 இன்ட்டு பால் இருக்கும். அதுதான் உங்களுக்கான அந்த 3 ஹார்ட் இருக்கு இல்லையா, 3 லைஃப். நீங்க வந்து 3 இன்ட்டு பாலையும் நீங்க உள்ளே இருந்து கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த ஷோல தொடர முடியாது. ஸோ இன்ட்டு பால் எடுக்கக்கூடாது, நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும். நம்பர்ஸ் எடுத்ததையும் இதுல கரெக்டா அசம்பிள் பண்ணணும் அப்படின்றத ப்ரே பண்ணீங்க. எடுங்க. ஸோ நம்பர்ஸ் எடுத்தா மட்டும்தான் இதுல வைக்க முடியும். என்ன எடுத்துருக்கீங்க? தெரியலையா? கூட யாரா வந்திருக்காங்களா? யார் வந்திருக்காங்க? அத்தை மாமா, என் அத்தை பையன். மாமாவா? சார் இதுல என்ன இருக்கும் ஐயா? உள்ள நம்பர் இருக்குமா இன்ட்டு இருக்குமா? நம்பர் தான் இருக்குமா? எஸ். உங்க மருமக மேல அவ்வளவு நம்பிக்கையா? கான்ஃபிடென்ட். சரி, ஓகே. இப்ப நம்பர் யாருக்கான்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். ஸோ ஒரு லைஃப் உங்களுக்கு போயிடுச்சு, இன்னும் 2 லைஃப் இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட்டா விளையாடுங்க. ஒரு தடவை நம்ம மாமனார்ட்ட கேட்டு இன்ட்டு வந்துருச்சு. நீங்க எடுங்க, அடுத்தது எடுங்க. இந்த தடவை யார்கிட்ட கேட்போம்? அவர்கிட்ட கேட்போமா? யார்கிட்ட? அவர்கிட்ட. மாமனார் சார் சொல்லுங்க சார், என்ன இருக்கும்? நம்பர் தானா? நம்பலாமா? ஷூரா? என்ன நிறைய எக்ஸ்போர்ட்டிங்களோ? அது நாங்க ஏங்க நிறைய எக்ஸ் போட போறோம்? இங்க பாருங்க, கிளறிக்கிட்டே இருந்தா வேணா நிறைய எக்ஸ் இருக்கலாம். அதனால என்ன அவரானா உள்ள எக்ஸ் 3 தான் போட்டுருக்காரு. நீல என்ன இருக்கியா? போய் தொலை. சரி, 2 இன்ட்டு பால் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு 2 லைஃப் போயிடுச்சு. இன்னும் இருக்கிறது இதுல ஒரே ஒரு இன்ட்டு பால் தான், மித்த எல்லாமே நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க இதுக்கப்புறம் எது எடுத்தாலும் நம்பர்ஸ் தான் வரும். ஒரு லைஃப் வச்சு நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டா விளையாடுங்க, எடுத்து விளையாடுங்க. இதையும் மாமனார்ட்ட கேட்கலாமா? கேட்கலாம். நம்பி சொல்லுங்க. என்னங்க இருக்கும்? என்ன எப்ப கேட்டாலும் நம்பர் தான். எப்ப கேட்டாலும் நம்பர் தானா? ஆனா இது நம்பர் இல்ல. பரவாயில்ல. 0. இந்த 0 எங்க வைக்கலாம்? லாஸ்டா? ஷூரா? ஷூர். ஓகே. எல்இடிகா லாஸ்ட் பாக்ஸ்ல 0 வச்சு லாக் பண்ணுங்க. சொன்ன இருக்கிறது 4 பாக்ஸ் தான். அடுத்தது நம்பரா எடுத்துருவோமா? எடுங்க. ஸோ இதுல என்ன இருக்கும்? நம்பர் இருக்குமா இல்ல இன்ட்டு இருக்குமா? நம்பர். ஷூரா? இந்த தடவை உங்களுக்கு காயத்ரி சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. என்னமா இருக்கும்? அல்ல ஒரு மாதிரி லக்கி சாம். தெரியும் எனக்கு. மஞ்சுளா, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம், நல்ல நண்பர்கள். அதே மாதிரி கில்லாடி ராணி ஷோல நம்பர் கிடைக்கிறது கஷ்டம். அதனால அது எதுவா இருந்தாலும் ஓகே, நீங்க ப்ளீஸ் பண்ணுங்க, ப்ளீஸ் காட்டுங்க. இந்த மாதிரி சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க. இது நம்பரா தான் கேட்டேன், சம்பந்தம் இல்லாம எல்லாரும் நம்பர். நான் சொன்னல, அவங்க ஆரம்பத்துல இருந்தே லக்கி சாம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி இந்த செட்டுக்கே லக்கி சாம்னா அது அவங்க தான். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இது நம்பர் தான். இப்போ எதுல வச்சா கரெக்டா இருக்குன்றது நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கீங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க. ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 5 எங்க வைக்கலாம்? அந்த கருப்பு சொல்றாரு, நானும் பாக்குறேன். நீ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணமா? ஷூர். அப்ப எல்லாரும் 4ன்றாங்கப்பா. சரி, ஆடியன்ஸ் 1 2 இந்த நீல சட்டை 3 பூரா இல்ல நான் நோட் பண்ணிருக்கேன். நோட் பண்ணிருக்கா. 4th பாக்ஸ்ல நம்பர் 5 வச்சு லாக் பண்ணுங்க. ஆண்டவனும் ஆடியன்ஸும் ஒண்ணு. ஓகே ஓகே. நம்பறவங்க கை விட மாட்டாங்க இல்ல? ஓகே. கையும் தட்ட மாட்டாங்க. எடுங்க.
போயிச்சா? இல்ல இப்போ உங்க லக்கி சாம் முதல்ல யார்கிட்ட கேட்டோம்? நம்ம நீல சட்டைகிட்ட கேட்டோம். இப்ப ரெண்டாவது ரோல நானாவது நீல சட்டை இருங்க முதல்ல சொல்லிவிட்டு என்ன பார்த்து அதுப்பா கை தட்டுறாங்க ஒருத்தவங்க. அவங்கள்ட்ட கேட்போம். ஏங்க கருப்பு சுடிதார் சொல்லுங்க, இதுல என்ன இருக்கும்? நம்பர் இருக்கும். அவங்களுக்கு மேல ஒரு அக்கா இருக்காங்களே அந்த அக்கா. போன தடவை என்னை பார்த்து இப்படி கை தட்டினீங்களே, நான் சொன்னதை நீ தப்பா சொல்லிட்டடான்னு இந்த தடவை தெரிஞ்சிடும். எங்க வைக்க? கிளம்பவானா நான் என்ன சொல்லுவேன்? நீ கண்ணை மூடுங்க, அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க இதுல என்ன இருக்குன்னு. ஓகே. ஆனா வாழ்க்கையில ஒரு தடவை தான் லக்கு வருவாங்க. உங்களுக்கு லக்குன்னு அத்தனை சரி, அதை விட்டு சொல்லுங்க. பரவாயில்ல. நீங்க ஷோ எப்படி இருந்தது? எல்லா கேம் எப்படி விளையாண்டீங்க? How do you feel? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ண தான் வந்தேன். ஓகே, நல்லா இருந்தது. நல்லா வழக்கமா நாங்க எண்ட் லிங்க் ஒன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே நீங்களும் சொல்றீங்க கண்டஸ்டன்ட் லிங்க் இது. நான் ஷோவை ஜஸ்ட் ஃபன்னா தான் பார்க்க வந்தேன். உங்களுக்கு ஒரு லிங்க், எங்களுக்கு ஒரு லிங்க். சூப்பர். காயத்ரி பேசும்போது மட்டும் கால் ஷாட் வச்சிருங்க. அது எந்ததாங்க வாங்கி அடிக்கிறான். ஓகே, சோ மஞ்சுளா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்க ரொம்ப சைலண்டா ஸ்போர்ட்டிவா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டீங்க. அண்ட் டெஃபினட்டா அது வந்து நீங்க டிசர்விங் தான். எங்கேயோ லக் இல்லாதனால அது எங்கேயோ போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு புது வாஷிங் மிஷின் வந்துட்டு உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணணும்னு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். சரி, தேங்க் யூ மச். உங்களை வெறும் கையோட தான் அனுப்ப போறது கிடையாது நாங்க. என்ன தரப்பா உங்களுக்கு? நம்ம அந்த டிவியே கொடுத்துருங்க. அது தவறான செயல். நாங்க உங்களுக்காக அழகிய சௌபாக்கிய வழங்கக்கூடிய வெட் கிரைண்டர் கொடுக்குறோம். தேங்க் யூ. போய் அதை எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இங்க கண்டஸ்டன்ட் ஆகணுமா? நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே மட்டும் தான். டிவில ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க மொபைல் நம்பருக்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை விரைவில் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அழைப்பாங்க. ஓகே, சோ இதே மாதிரி சூப்பர் டூப்பரான ஸ்ட்ராங்கான கில்லாடி ராணியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றேன். Until then, this is Sai Gayatri signing off with Sivan. இது சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மோர் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Kumaran Silks, Gokul Santol, Artika Gold Company and our associate sponsor Satya with Mobile Phone Deal.